இருக்கு. இந்த மாதிரி பொம்பளை பசங்களோட வந்து ஆடாதேன்னு. நீ எல்லாம் ஒரு ஜென்மம் ஆம்பளை பையனாவ நடந்துக்கிற. ஏன்டா இப்படி பண்ற? தெரியலையேக்கா. பாரத தேவிக்கு சலாம் சலாம், நம் பழம்பெரு நாட்டுக்கு சலாம் சலாம். கோபி இருக்கிற வரைக்கும் சந்தியாவுக்கு கல்யாணம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏமா வெளியே தள்ளிங்க. பச்சை மரம் ஒண்ணு பட்டு போகுது நியாயமா? இந்த பாழும் உலகம் பார்த்து சிரிப்பது ஏனம்மா? சார், நான் ஒரு அரவாணி. இப்ப நான் பெண்ணா மாறிட்டேன். சர்டிபிகேட்ல இருக்கிறது என் பேர் தான். இப்ப நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? பப்ளிக்ல எப்படி நடந்துக்கணும் தெரியுது உங்களுக்குலாம்? அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்? பப்ளிக்ல போனா கையை பிடிச்சிருக்காங்க, இடுப்பு கிள்றாங்க, உரசுறாங்க. எனக்குன்னு ஒரு உணர்ச்சி இல்லையா? அதனாலதான் பப்ளிக்ல சாட்ல போட்டேன். சுகத்தை சொல்லி அழ சொந்த பந்தம் யாரும் இல்ல. மேகத்தை விட்டு மழை என்றுமே பொழிவதில்லை. பப்ளிக்ல பெண்களுக்கு கேலி செய்தாலோ கையை பிடிச்சி இழுத்தாலோ ஈவ்டீசிங் பாதுகாப்பு சட்டம் இருக்கு. நம்ம அரவாணிகளுக்குன்னு என்னமா பாதுகாப்பு சட்டம் இருக்கு? மத்தவங்கள மாதிரி நம்ம ஆளுங்க ஒரு டாக்டரா, கலெக்டரா, இன்ஜினியரா, போலீஸ் ஆபீசரா, சயின்டிஸ்டா வர வேண்டாமா? அதே மாதிரி ஊராட்சி மன்றம், சட்டமன்றம், பாராளுமன்றத்துல உறுப்பினரா வர வேண்டாமா? நான் இப்ப தாலி கட்ட மாட்டேன். அண்ணனையும் அக்காவையும் பெத்த வயசுல தினமா என்னையும் பெத்த என்ன மட்டும் ஏமா ஒதுக்குன? சொல்லுமா. தேர்தல் ஆணையர், மனித உரிமை ஆணையர், பெண்கள் ஆணையர், அவங்க 3 பேரும் இங்க வர சொல்லுங்க சார்.